வணக்கம். மாலை முரசு செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன் தலைப்புச் செய்திகள். முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி ஜாமீன் கோரிய வழக்கை மீண்டும் ஒத்திவைத்தது உச்சநீதிமன்றம். இன்று உத்தரவு பிறப்பிக்கப்படும் என எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் ஆகஸ்ட் 20ஆம் தேதிக்கு ஒத்திவைப்பு. பாட புத்தகங்களின் விலையை உயர்த்திய திமுக அரசுக்கு அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி கடும் கண்டனம். விலை உயர்வு அறிவிப்பை உடனடியாக திரும்பப் பெற வலியுறுத்தல். அமலாக்கத்துறை வழக்கிலிருந்து விடுவிக்க மறுத்த முதன்மை அமர்வு நீதிமன்ற உத்தரவுக்கு எதிராக செந்தில் பாலாஜி தாக்கல் செய்த மேல்முறையீட்டு மனு. அமலாக்கத்துறை பதிலளிக்க மேலும் ஒரு வார காலம் அவகாசம் வழங்கியது சென்னை உயர்நீதிமன்றம். நெடுஞ்சாலைத்துறையின் உதவியாளர் பணியிடத்திற்கு தேர்வானவர்களுக்கு பணி நியமன ஆணை. சென்னை தலைமைச் செயலகத்தில் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் ஆணைகளை வழங்கினார். பாட புத்தகங்களின் விலையை உயர்த்திய திமுக அரசுக்கு அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி கடும் கண்டனம். விலை உயர்வு அறிவிப்பை உடனடியாக திரும்பப் பெற வலியுறுத்தல். சுதந்திர தினத்தையொட்டி ஆளுநர் ஆர்.என். ரவி நாளை அளிக்கும் தேநீர் விருந்தில் அதிமுக பங்கேற்கிறது. முன்னாள் அமைச்சர்கள் ஜெயக்குமார், பெஞ்சமின் ஆகியோர் பங்கேற்பதாக அறிவிப்பு. சுதந்திர தினத்தையொட்டி தேசிய கொடியை ஏந்தி பேரணி செல்ல பாஜகவுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் நிபந்தனையுடன் அனுமதி. போக்குவரத்திற்கு எந்தவித இடையூறும் ஏற்படுத்தக்கூடாது என அறிவுறுத்தல். மத்திய அரசை கண்டித்து சென்னையில் மதிமுகவினர் போராட்டம். மத்திய பட்ஜெட்டில் தமிழகத்திற்கு பாரபட்சம் என புகார். நிதி நிறுவன மோசடி வழக்கில் திருச்சியில் கைதான தேவநாதன். சென்னை அழைத்து வந்து பொருளாதார குற்றப்பிரிவு போலீசார் தீவிர விசாரணை. ஆம்ஸ்டாங் கொலை வழக்கில் தாதா நாகேந்திரனின் மகன் அஸ்வத்தாமனிடம் துருவி விசாரணை. பல்வேறு கேள்விகளுக்கு பதிலளித்து வருவதை வீடியோ பதிவு செய்த தனிப்படை போலீசார். புதுச்சேரிக்கு மாநில அந்தஸ்து கோரி சட்டப்பேரவையில் தீர்மானம் நிறைவேற்றம். பிரதமர் மற்றும் உள்துறை அமைச்சரை நேரில் சந்தித்து வலியுறுத்தவும் திட்டம். திருச்சி விமான நிலையத்தில் 1.5 கோடி ரூபாய் மதிப்பிலான தங்கம் பறிமுதல். மலேசியாவில் இருந்து வந்த பெண் பயணியிடம் வான் நுண்ணறிவு பிரிவு அதிகாரிகள் தீவிர விசாரணை. முக்கொம்பு மேலணையிலிருந்து கொள்ளிடம் ஆற்றில் 10,000 கன அடி தண்ணீர் திறப்பு. கரையோர மக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை விடுத்தது திருச்சி மாவட்ட நிர்வாகம். மேட்டூர் அணைக்கு நீர்வரத்து வினாடிக்கு 30,000 கன அடியிலிருந்து 26,864 கன அடியாக சரிந்தது. அணையிலிருந்து காவிரி ஆற்றில் வினாடிக்கு 24,000 கன அடி நீர் வெளியேற்றம். நீர்பிடிப்பு பகுதிகளில் பெய்த மழையால் கும்பக்கரை அருவியில் தொடரும் வெள்ளப்பெருக்கு எதிரொலி. 3வது நாளாக சுற்றுலா பயணிகள் குளிக்க தடை விதிப்பு. மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் பெய்து வரும் கனமழையால் களக்காடு தலையணையில் வெள்ளப்பெருக்கு. சுற்றுலா பயணிகள் குளிக்க தடை விதித்து வனத்துறை உத்தரவு.
மறு அறிவிப்பு வரும் வரை மாஞ்சோலை பகுதிகளுக்கு சுற்றுலா சேவைகள் நிறுத்தி வைப்பு. கனமழை எச்சரிக்கையால் பொதுமக்களின் பாதுகாப்பு கருதி களக்காடு முண்டந்துறை புலிகள் காப்பகம் அறிவிப்பு. சேலம் மாவட்டம் இளம்பிள்ளை பகுதியில் பலத்த காற்றுடன் பெய்த மிதமான மழை. சாலையோரம் இருந்த பழைமை வாய்ந்த புளிய மரம் வேரோடு சாய்ந்து விழுந்த வீடியோ இணையத்தில் வைரல். ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் நீர்வரத்து 19,000 கன அடியாக குறைவு. ஆற்றில் குளிக்கவும் பரிசல் இயக்கவும் தொடர்ந்து 29வது நாளாக தடை விதிப்பு. நீலகிரி, ஈரோடு உள்ளிட்ட 13 மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்பு. சென்னை வானிலை ஆய்வு மையம் கணிப்பு. சுதந்திர தின விழா நடைபெறும் ராமநாதபுரம் மைதானத்தில் தேங்கியுள்ள மழைநீர். ஆயுதப்படை காவலர்கள் மழைநீரை அகற்றும் பணியில் தீவிரம். சுதந்திர தினம் மற்றும் தொடர் விடுமுறை எதிரொலி. ஆம்னி பேருந்துகளின் கட்டணம் 2 மடங்கு உயர்ந்ததால் பயணிகள் அதிர்ச்சி. விமான டிக்கெட் கட்டணங்கள் கிடுகிடுவென பல மடங்கு உயர்வு. சுதந்திர தின விடுமுறைக்கு சொந்த ஊர் செல்லும் பயணிகள் அதிர்ச்சி. புதுக்கோட்டை அருகே மேற்கூரை இடிந்து விழுந்து அரசு பள்ளி கட்டிடம் சேதம். 3 நாட்களாக மாணவர்கள் பள்ளி வளாகத்திலேயே படிக்கும் அவல நிலை. மேல வந்து பாத்தீங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை விழுந்திருக்கு. இதே ஸ்கூல் டயத்துல விழுந்திருந்தால் 2 பிள்ளைங்க 3 பிள்ளைங்களுக்கு கண்டிப்பா உயிர் சேதம் ஏற்பட்டிருக்கும். இதை ஊராட்சி நிர்வாகமா ஒன்றிய நிர்வாகமா யாரும் இது முடிக்கும் பல பெட்டிஷன் கொடுத்தாச்சு. இது மாதிரி பள்ளி இந்த நிலைமையில இருக்கு, இடிஞ்சு விழுவும் தருவாயில இருக்கு அப்படின்னு சொல்லி பள்ளியை வந்து சீரமைக்க சொன்னக்கு யாரும் இது முடிக்க நடவடிக்கை எடுக்கல. இன்னைக்கு இது மாதிரி ஒரு சம்பவம் நடந்திருக்கு. தற்காலிகமா பள்ளியை வந்து 2 நாள் விடுமுறை விட சொல்லி ஊர் சார்பா கேட்டிருக்கிறோம். அவங்க மேல் இடத்துல கேட்டு சொல்றேன்னு சொல்லியிருக்காங்க. ஆம்பூர் காய்கறி சந்தையில் தேங்காய் விலை அதிகரிப்பு. நல்ல லாபம் கிடைப்பதாக திருப்பத்தூர் மாவட்ட விவசாயிகள் மகிழ்ச்சி. டெல்லி மதுபான கொள்கை முறைகேடு வழக்கில் அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு இடைக்கால ஜாமீன் வழங்க உச்சநீதிமன்றம் மறுப்பு. சிபிஐயின் கருத்துக்களை பெறாமல் உடனடியாக இடைக்கால ஜாமீன் வழங்க முடியாது என திட்டவட்டம். தமிழ்நாட்டை சேர்ந்த காவல்துறை அதிகாரிகள் 23 பேருக்கு குடியரசுத் தலைவர்